நீங்கள் இபாதத் செய்வீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் இபாதத் செஞ்சுக்கிட்டு போகிற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்தில் குறைபாடு செய்கிற வேளையில் ஷைத்தானோட உள்ளத்தில் வருவான். உண்மையிலேயே ஒரு கபருக்குள்ளே வைக்கப்பட்டா கபருக்குள்ளே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பூஞ்சோலை ஆக்குவானா? அதெல்லாம் சாத்தியமா? இப்போ இந்த பலவையால் அடித்து மண்ணுக்குள்ளே கொண்டு வைக்கிறாங்க, இதுக்குள்ளே எப்படி சொர்க்கத்தில் இன்பம் கிடைக்க போகுது? நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் தானே. அப்போ கபருடைய வேதனை ஒன்று இருக்குதா? சும்மா நாங்கள் வேஸ்ட்டாக அமல் செய்கிறோமா? வேஸ்ட்டாக எங்களோட காலத்தை கழிக்கிறோமா? பள்ளிக்குள்ளே இபாதத்தை கழிக்கிறோமான்னு ஷைத்தான் போட்டு குழப்புவான். மறுமை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, சொர்க்கத்தில் இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஷைத்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான். ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்க. ஏன்னா அவன் குழப்புறான், உங்களோட ஈமான்ல கை வைக்கிறான், உங்களோட இபாதத்துல கை வைக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நாங்க குர்ஆனை ஓதுறோமே, ஏன்? ஷைத்தான் விட மாட்டான். எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில கோளாறை உண்டு பண்ணுவதற்கு ஷைத்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான். எந்த கட்டத்திலையும் ஷைத்தான வாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. வந்துட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எந்த சிந்தனை வந்தாலும் இது ஷைத்தான் எண்ணிக்கொள்ளுங்க. எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிருங்க, தள்ளி இருந்துருங்க. இந்த பேச்சு பேசாதீங்க. ஏன்னா அவர் பேச 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 நாங்கள் காது கொடுக்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவனுக்கு வேலை மனிதனை வச்சும் உங்களை குழப்புவான். மனித உருவத்தில் வருவார், அவர் ஷைத்தாண்ட வேலையை செய்வார். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து இபாதத் சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம். இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய பகுதி. சுருக்கமாக இந்த 2 விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும். அல்லாஹ் விட்டு தூரமாகிறது, அல் புஅது அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வோட சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது. அல்லாஹ் விட்டு தூரமாகிறது எப்படி? ஒரு மனிதன், நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்து கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய பாடம். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்தி கொண்டேனா? இல்லைன்னா நீங்க அல்லாஹ் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இன்று சுபகுடைய தொழுகை தொழுதேனா? நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா? நான் இன்று காலை மாலை திக்ருகளை செய்தேனா? நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா? நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா? நான் இன்று திக்ருகளை சரியாக செய்தேனா? நான் இன்று இஸ்திக்ஃபார் செய்தேனா? ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழும்பதிலிருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முஹாசபா செய்யணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்திங்க. அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டு போறீங்கடா, நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாகிறீங்க. அல்லாஹ்வை விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும். உள்ளத்துல ஒரே குழப்பமா இருக்குது. பல பேர் சொல்லுவாங்க, உள்ளத்துல ஒரே டென்ஷன் ஆயிருக்குது, உள்ளத்துல ஒரே பிரச்சனை ஆயிருக்குது, உள்ளத்துல எதையோ நினைச்சு குழம்பி நல்லா இருக்கிறோம், பிள்ளைகளோட பேசுறோம், மனை மக்களோட இருக்கிறோம், எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது. ஆனா தனிமைண்டு வந்துட்டா மனசுல குழப்பம். தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள், மனக்குழப்பம் ஏற்படுகிறது. காரணம் என்னண்டா, நீங்க சரியாக அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் நீங்க தூரமாயிட்டு போறீங்க. அல்லாஹ்வுடைய திக்ரோடு நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகிறானோ, இது அல்லாஹ் விட்டு தூரமாகிற முறைகள். ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான், தொழுகையில கவனையினத்தோடு இருக்கிறான், தொழுகையில் உள்ளச்சம் இல்லை, அவனுடைய இபாதத்தில் உள்ளச்சம் இல்லை, அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளச்சம் இல்லை, குர்ஆன் அதோடு தொடர்பில்லை, குர்ஆனை கையில் எடுத்து பல மாதங்கள், அதே மாதிரி ஹதீஸில் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை. இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் விட்டு தூரமான நிலையில் கழிகிறது. இப்படி யார் வாழுகிறாரோ வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படும், உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். ஷைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகெடுக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் நாம் வாயால சொல்ற திக்ர் மட்டுமல்ல, நாம் அல்லாஹ்ட சிந்தனையோடு வாழுதல். அல்லாஹ்ட சிந்தனையோடு வாழ்றது என்றால் எங்களுடைய அன்றாட அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சிந்தனையினால் தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் தொழுகிறதுக்கு அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி,
என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு, என்ன திக்ர் செய்யறதுக்கு நீங்க தொழுங்க. தொழுகை அல்லாஹ்வுடைய திக்ர், நோன்பு அல்லாஹ்வுடைய திக்ர், ஹஜ்ஜு அல்லாஹ்வுடைய திக்ர். அதே மாதிரி கண் செய்கிற திக்ர், ஒரு ஹராமான பார்வையில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க, கண் செய்கிற திக்ர். ஹராமான இசையிலிருந்து காதை பாதுகாத்துக் கொள்றீங்க, காது செய்கிற திக்ர். நீங்க நல்ல சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல குர்ஆன் ஹதீஸை பத்தி சிந்திங்க, மார்க்கத்தை பத்தி சிந்திங்க, அது சிந்தனை செய்கிற திக்ர். அதே மாதிரி திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர், பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாஹ்வை நினைத்து பாவத்திலிருந்து உங்களோட ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ஆன்மா செய்யற திக்ர், இந்த திக்ருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது, மனசுல குழப்பமே இருக்காது. இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي. யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்ர் இல்லையோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என்னுடைய திக்ரை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் யார் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்றான் فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, மனசுல நிம்மதி இல்லை, மனசுல குழப்பம். அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹ் தஆலா ஒரு பதிலையும் சொல்றான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திக்ரினால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ரால உள்ளம் அமைதி பெறுதுண்டா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அமைதி பெறுதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ருன்னு நினைக்கிறோம். அப்படி நினைத்தால், அப்படி சிந்தித்தால், அந்த உண்மையான திக்ரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும். சில பாடப்புத்தகங்கள்ல அது அவங்களோட மதத்தோடு சார்ந்தது, அது நாங்கள் அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்கள் விட்டுட்டோம். இப்போ அந்த பாடப்புத்தகத்தில் ஒரு முஸ்லீம் புள்ள படிக்குது, உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள். சிகிச்சை, மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன? இசை. நாங்கள் சொல்கிறோம் இசையை கேட்டால் இன்னும் மனக்குழப்பம் கூடும், அது ஹராம். ஆனால் ஸ்கூல் பாடப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அது அவங்களோட மதம் சார்ந்தது, அதை அவங்க பார்த்துக்கட்டும். ஆனால் முஸ்லீம்களாகி எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அது ஹராம். ஹராத்தில் நிம்மதி கிடையாது, இசையில் நிம்மதி கிடையாது, ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது, சினிமாவில், பொய்யில், விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது. அல்லாஹ்வுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லித்தாரான். யார் திக்ரை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது, குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க, டென்ஷனோட வாழ்வாங்க. ஆனா யார் அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்வாங்களோ அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நான் சொன்னது வெளிநாட்டிலே அல்ல, நாங்க எங்கட பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்திலே இது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மார்க்கத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க இல்லைண்டா பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ஒன்றை ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா? எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும்? ஒரு பொழுது வராது. இன்னும் டென்ஷன் ஏற்படும், இன்னும் பிரச்சனை ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வோடு பேசுகிற பொழுது, அல்லாஹ்வோடு உரையாடுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிற பொழுது கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும்? அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன் வேறு எவனை சந்தித்து நிம்மதி பெறப் போகிறான்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். 1,00,000 அல்ல 1 கோடி உளவியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் அல்லாஹ்வுடைய இந்த ஒற்றை வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாது. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ர், அதிக்ர் என்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது அல்ல. கண்ணும் திக்ர் செய்யணும், காதும் திக்ர் செய்யணும். நேரம் வருகிற பொழுது, அசருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய பாங்கு ஒலிக்கிற பொழுது அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்ற எண்ணம் திக்ர். அந்த திக்ர் வரவில்லை என்றால் நீங்க அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றீங்க. அல்லாஹ் அழைக்கிறான், ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா. உங்கள்கிட்ட எவ்வளவு அறிவிருக்கலாம்,
நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய தாயியா இருக்கலாம், அல்லாஹ் அழைத்து நீங்கள் ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் புறக்கணித்து வாழ்கிறீர்கள். அது யாரா இருந்தாலும் சரி. தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை, தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அடுத்த காபிர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகை. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே தொழுகைன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் அந்த திக்ரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திக்ர் இல்லை என்றா, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லைண்டா, நாவு செய்கிற திக்ரோட மட்டும் திக்ரை சுருக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போய்விடும் சகோதரர்களே. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாக ஆகிவிடக்கூடாது. அப்படி தூரமாகிட்டோம் என்றா மனக்குழப்பம் ஷைத்தான் ஏற்படுறதுக்கு எங்களோட மனசுக்கு அவனுக்கு மனசோட தொடர்புறது லேசாயிரும். லேசா தொடர்பட ஆரம்பிச்சிருவான். நாங்க தக்பீர் கட்டி அல்லாஹ்வோட பேச பேச, அல்லாஹ்வோடு பேசுவதில் இன்பம் காண காண, அல்லாஹ்வோடு தொடர்பு பட ஷைத்தான் எங்கட வாசல், ஷைத்தான் எங்கட உள்ளத்துல கதவை திறந்துட்டு உள்ள வாரதுக்கு அவனுக்கு கஷ்டம். தட்டி பாப்பான், தரப்படாது. ஏன்? அவன் ரப்போடு இருக்கிறான். எப்ப ஒரு மனிதன் ரப்பை விட்டு தூரமாகுவானோ, ரஹ்மான் நுகையித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். யாரு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிறாரோ, அல்லாஹ் விட்டு திக்ரை விட்டு தூரமாகிறாரோ, நாம் அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஷைத்தான் இணை பிரியாத அப்படி ஒண்டாயிருப்பான், இணை பிரியாம அப்படி ஒண்டாயிருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு யார் தூரமாகி செல்கிறாரோ, இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, மார்க்கத்தை படிக்க நேரம் இல்ல, குர்ஆன் ஓத நேரம் இல்ல, ஹதீஸ படிக்க நேரம் இல்ல, ஃபிக்ஹ் படிக்க நேரம் இல்ல, இப்படி யாரு வாழ்வாரோ, யார் எந்த மனிதன் வாழ்வாரோ அந்த மனிதருக்கு நாம் நுகையித் லஹு ஷைத்தானா, ஷைத்தானை சாட்டிடுவோம். இணை பிரியாத நண்பனா ஷைத்தான் இருப்பான். இப்ப ஷைத்தான் இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சுக்குவானா? அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல நிம்மதி இருக்குது, ரசூலோட வாழ்க்கையை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது, மார்க்கத்தை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது, அல்லாஹ்வை நினைக்கிறதுல நிம்மதி இருக்குது. ஷைத்தான் பக்கத்துல இருந்தா நிம்மதி வருமா? அவன் பதுங்கி இருந்தே உங்களோட உள்ளத்துல குழப்பத்தை உண்டாக்குறான்டா. பக்கத்துல இருந்தா என்ன செய்வான்? இன்னும் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துவான். யுவஸ்விஸ் ஃபி சுதூரின் நாஸ், உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற பொழுது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டமும் குழப்பமும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து அவனை வாழ விடாமல் தட்டு தடமாறி தவிக்க விட்டு விடுவான். ஷைத்தான் அப்படி அவங்களை ஆக்கிடுவான். ஷைத்தானுடைய ஆதிக்கமும் சூழ்ச்சியும் உங்களுக்குள்ள வந்துவிடும். எனவே அந்த மனக்குழப்பத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது. இந்த ஷைத்தானுடைய சதி வலைகளில் எங்களை பாதுகாக்கணும் என்றால், இந்த குழப்பத்திலே எங்களை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழ வேண்டும். அடுத்து மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான அடிப்படையான ஒரு காரணம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிற மாதிரி அத்தஅல்லுக் பித்துன்யா பிஹுப்பி துன்யா பிஷஹவாத், துன்யாவில் அளவு கடந்து உங்களை நீங்க மூழ்கடிக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவு துனியாவுக்குள் அளவு கடந்து செல்வானோ, துனியாவுடைய சிந்தனையில் அளவு கடந்து செல்வானோ, துனியாவுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி மூழ்கி செல்வானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளம் குழப்ப நிலை அடையும். துனியாவை கையில வைங்க, துனியாவை கையில வைங்க, கல்பில வச்சிடாதீங்க. நீங்க துனியா அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டிய கல்பில் துனியாவை கொண்டு வச்சீங்கன்னு சொன்னா அந்த கல்பு குழப்பமா தான் நீக்கும். பாவத்தில வழிகாட்டுல நீ சுன்னத்தான முறையில நபி வழியை பேணி திருமணம் முடித்தாய். ஆனா நீ உன்னுடைய பிள்ளை 2 பிள்ளை கிடைச்சது, 2 பிள்ளையும் அல்லாஹ் எடுத்துட்டான். ஆனா அவங்க வழிகாட்டுல அனாச்சாரத்தின் முறைப்படி சீதனத்தோடு இஸ்லாத்துக்கு முரணாக திருமணம் செஞ்சாங்க, ஆடல் பாடலோடு. ஆனா அவங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களோட பிள்ளை 2 அல்லாஹ் எடுத்துட்டான். இப்ப யோசிக்கணும், அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தான். அந்த 7 பிள்ளைகளோட 6 பிள்ளைகளையும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் எடுத்தானே, அல்லாஹ் ரசூலோட கோவமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலமீன் என்றால் அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் 6 பிள்ளைகள் அடக்கம் செய்கிறாங்க. தான் உயிரோடு இருக்கும் பொழுது 6 பிள்ளைகள் அடக்கம் செய்கிறாங்க. அவங்க மரணிச்சு 6 மாசத்துல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிச்சம் இருந்தார்கள். அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ் மரணித்து 6 மாதத்துல மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிச்சு 6 மாசத்தோட முழு பிள்ளைகளும் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் விட்டுட்டானா?
ரசூல்லாவை அல்லாஹ் தாலா கைவிட்டுட்டானா, ரசூல்லாக்கு அல்லாஹ் உதவி செய்யாம விட்டுட்டானா, ரசூல்லாவை நேசிக்காம அல்லாஹ் விட்டுட்டானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்கள் எங்களோட ஈமானுக்குள்ள போடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பசிக்குது, நாங்க வறுமையில் இருக்கிறோம், ஆனா நாங்க இபாதத் செய்யறோம். ஷைத்தான் வழிகட்ட எங்களுக்கு உள்ளத்துல குழப்பத்தை போடுவான். நீ எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் உனக்கு அல்லாஹ் உதவி செய்யல. நாங்க நினைக்கிற உதவி பொருளாதாரம் மட்டும்தான் உதவின்னு நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை எடுக்கிறதும் பெரிய உதவி, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறாங்க. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் புகார் எழுதுறாங்க, அபூ ஹுரைரா படுத்திருக்கிறாங்க. அதாவது படுத்திருக்கிறத பார்த்தா வெளியில இருந்து வர அரபிகள் அவர் யாருன்னு தெரியாது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா யாருன்னு தெரியாது. அவங்க போற நேரத்தில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறார் என்று சொல்லி கழுத்துல மிதிச்சிட்டு போவாங்க, ஏறி மிதிச்சிட்டு. ஏன்னா அந்த காலத்து அரபியுடைய மரபு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் படுத்திருப்பத அந்த வெளியில இருந்து வந்தவங்க நான் படுத்திருப்பதை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறான்னு சொல்லி ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. எனக்கு பைத்தியம் அல்ல, அது பசினால் நான் படுத்திருந்தேன். அப்ப அந்த பசி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தது. அல்லாஹ்வோட கோவிச்சாங்களா? அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலன்னு அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சாங்களா? அல்லாஹ்க்கு திட்டுனாங்களா? அந்த அபூ ஹுரைரா அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் 5374 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து இந்த உம்மத்துக்கு ஹதீஸை கொடுத்தார்கள். கியாமத்து நாள் வரை அபூ ஹுரைரா என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹு தஆலா இடம் கொடுத்தான் என்றால் அந்த பசிதான் காரணம். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாயே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வோடு 4 வருடம் வாழ்ந்தார்கள். ஆனால் 5374 ஹதீஸ்ல இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்கும் பொழுது, அமல் செய்யும் பொழுது அபூ ஹுரைராவுடைய கபருக்கு போகும் அந்த நன்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வறுமை தந்திருக்கிறான், பசியை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு சோதிக்கிறான் என்றால் நாங்க இன்னும் எங்கட இபாதத்துல ஈமான்ல எங்களை உறுதியாக்கணும் என்பதை நாம் மனக்குழப்பத்துக்கு கொடுக்கிற விடையாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் அப்படித்தான் ஏற்படுத்துவான். உனக்கு அல்ல இது தரையில், அதை தரையில்லைன்னு யோசிப்பான். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, நீங்க இபாதத் செய்வீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க இபாதத் செஞ்சுக்கிட்டு போற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்துல குறைபாடு செய்கிற வேளையில ஷைத்தானோட உள்ளத்துல வருவான். உண்மையிலேயே ஒரு கபருக்குள்ள வைக்கப்பட்டா கபருக்குள்ள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பூஞ்சோலை ஆக்குவானா? அதெல்லாம் சாத்தியமா? இப்ப இந்த பலவையால அடிச்சு மண்ணுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க, இதுக்குள்ள எப்படி சொர்க்கத்துல இன்பம் கிடைக்க போகுது? நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம் தானே. அப்ப கபருடைய வேதனை ஒன்று இருக்குதா? சும்மா நாங்க வேஸ்டா அமல் செய்யறோமா, வேஸ்டா எங்கட காலத்தை கழிக்கிறோமா, பள்ளிக்குள்ள இபாதத்தை கழிக்கிறோமான்னு ஷைத்தான் போட்டு குழப்புவான். மறுமை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, சொர்க்கத்துல இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஷைத்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான். ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்க. ஏன்னா அவன் குழப்புறான், உங்களோட ஈமான்ல கை வைக்கிறான், உங்களோட இபாதத்துல கை வைக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நாங்க குர்ஆனை ஓதுறோமே, ஏன்? ஷைத்தான் விட மாட்டான். எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில கோளாறை உண்டு பண்ணுவதற்கு ஷைத்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான். எந்த கட்டத்திலையும் ஷைத்தான வாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. வந்துட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எந்த சிந்தனை வந்தாலும் இது ஷைத்தான் எண்ணிக்கொள்ளுங்க. எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிருங்க, தள்ளி இருந்துருங்க. இந்த பேச்சு பேசாதீங்க. ஏன்னா அவர் பேச 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 நாங்க காது கொடுக்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவனுக்கு வேலை மனிதனை வச்சும் உங்களை குழப்புவான். மனித உருவத்தில் வருவார், அவர் ஷைத்தாண்ட வேலையை செய்வார். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து இபாதத் சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம். இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய பகுதி.